ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் இந்த ஒரு இமேஜை பாருங்களேன். ஒரு மாதிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக தோணுது. திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, திடீர்னு ரொம்ப டவுன் ஆகுது. ஸோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் சரி, இந்த சேனலுடைய ஓவரால் க்ரோத்தை பொறுத்தும் சரி, அண்ட் ஏர்னிங்ஸை பொறுத்தும் சரி, எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது இமேஜை பாருங்களேன். ஸோ இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே டவுன் ஆகிற மாதிரி இருந்தாலுமே அந்த ஒரு லைன் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இந்த இமேஜ் எதுக்காக கொடுத்துருந்தோம்னா, உங்களுக்கு ஒரு 2 சேனல்ஸை நான் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சேனல் ட்ரெண்டிங் டாபிக், ஒன்லி ட்ரெண்டிங் டாபிக், அன்னைக்கு உள்ள விஷயம் இது ஃபயராக இருக்கும், கண்டென்ட் பெர்ஃபார்ம் பண்ணால் அன்னைக்கு பண்ணணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சேனல். இன்னொரு பக்கம் எல்லா டைமும் பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு பொதுவான எஜுகேஷன் பர்பஸ்லையோ இல்லை என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்லையோ பண்ணக்கூடிய சேனல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 சேனலும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சேனல் பெட்டராக பார்த்தீங்கன்னா ரீச் கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம் கம்பேர் டு திஸ் சேனல். இந்த ஒரு சேனல் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட இந்த ஒரு சேனல் கன்சிஸ்டண்டான வியூஸ் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சேனல் 2 நாள் வீடியோ அப்லோட் பண்ணல, இந்த ஒரு சேனலும் 2 நாள் வீடியோ அப்லோட் பண்ணல. அந்த 2 நாளில் இந்த ஒரு சேனல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடுது. இந்த ஒரு சேனலை எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு டவுன் ஆயிருக்கு, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆடியன்ஸ் வராங்க, டெய்லி கண்டென்ட்டுக்காக வராங்க, அதோடு முடிச்சுது. இந்த ஒரு சேனலை எடுத்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எப்பவும் பார்க்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இதுதாங்க ஒரு ட்ரெண்டிங் டாபிக் அண்ட் எவர்கிரீன் கண்டென்ட். ரெண்டுக்கும் இல்லை வித்தியாசம். ரெண்டுக்குமே காமன் ஆனது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி ஆகணும். எப்போவுமே அதை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேனல் டவுன் ஆக தான் செய்யும். ஈவன் எவர்கிரீன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே அதுக்கும் டவுன்ஃபால் இருக்க தான் செய்யும். பட் இந்த அளவுக்கு இருக்குமா அந்த ட்ரெண்டிங் டாபிக் அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ட்ரெண்டிங் டாபிக் பண்ணாலும் சரி, எவர்கிரீன் கண்டென்ட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரெண்டிங் டாபிக் பண்ணாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவர்கிரீன் கண்டென்ட் எடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி எவர்கிரீன் டாபிக் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த ட்ரெண்டிங் டாபிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. பட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு லைன் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுத்தையுமே சமமான அளவில் யூஸ் பண்ணுற கிரியேட்டர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்ல ஒரு ரீச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ட்ரெண்டிங் டாபிக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு எவர்கிரீன் கண்டென்ட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு பெட்டராக போகாது கண்டென்ட் பட் அது எப்பவும் பார்க்கக்கூடியதுங்கிற காரணத்தினால ஆடியன்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டாபிக் ஒரு டைம் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஃபியூ டைம் பண்ணும்போதோ நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வராது. ஏன்னா இவங்க ரெகுலராக ட்ரெண்டிங் டாபிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அது செட் ஆகும், நமக்கு வராமல் போகலாம். பட் நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து பண்ணீங்க, அப்பப்போ குறிப்பிட்டு உங்களுக்கு பிளானுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அதுவும் ரீச் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். உங்களுடைய கண்டென்ட் டைப் நீங்கள் எவர்கிரீன் கண்டென்ட் நிறைய மேக் பண்ணாலும் சரி, ட்ரெண்டிங் டாபிக் மேக் பண்ணாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் எவர்கிரீன் டாபிக் அண்ட் ட்ரெண்டிங் டாப்பிக்கை யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சேனலுடைய க்ரோத் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஏதோ ஒரு காரணத்தினால அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தாலும் சேனல் ரொம்ப டெட் ஆகிற அளவுக்கு நான் காட்டின அனலிட்டிக்ஸ் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் இல்லையா, இந்த அளவுக்கு போகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப்பில் எத்தனையோ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ், ரொம்ப பாப்புலரான யூடியூபர்ஸ் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க ட்ரெண்டிங் டாப்பிக்கை மட்டுமே சூஸ் பண்ணுறதும் கிடையாது, அதே மாதிரி எவர்கிரீன் டாப்பிக்கை அவங்க விடுறதும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுடைய சேனலில் பார்க்கும்போது எப்போவுமே பார்க்கலாம்ப்பா இந்த கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இஷ்யூவை பேசுகிறதோ, இல்லைனா இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ட்ரை பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும்தான் காரணம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குன்னு இல்லை, அதுக்கு பின்னாடி எவ்வளவோ நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா ரிலேக்மெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் தெரியாதுன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இது குறித்து வேறு ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாமா ப்ரோ, இப்படி பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.